சிஸ்டர் சுகுமாரி அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லா சிஸ்டர் சுகுமாரி, சிஸ்டர் பிரைஸ்லா வருக. வந்து உங்களை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ஆமீன் ஆமீன், நன்றி. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலை தோறும் அவருடைய கிருபை எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அப்படியே நாங்க தொடர்ந்து பார்ப்போம். அதாவது நம்முடைய கர்த்தராகிய தேவனை புறக்கணிப்பது பற்றிய ஒரு எச்சரிப்பை அங்கு அந்த அந்த அதிகாரமானது, இந்த வசனங்களானது அங்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. அதை தலைப்பை நான் தருகிறேன், தேவனை புறக்கணிப்பது பற்றிய எச்சரிப்பு. அல்லேலூயா. பார்ப்போம். அங்கு சொல்லப்படுகிறது 14வது வசனத்தை பாருங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. இது மிகவும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாங்க இருக்கிற இடத்திலாவது, நாங்கள் போகிற இடத்திலாவது, அல்லது வேலை செய்கிற இடத்திலாவது, அது பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், பாடசாலையிலாவது, வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் விளையாடுகிற இடங்களிலாவது, அல்லது வேலைக்கு செல்லுகிற இடங்களிலாவது, நிறைய இடங்களை மனிதர்களாகிய நாங்கள் சந்திக்கிறோம். அப்ப நாங்க போற இடத்துல சமாதானம் காணப்படணும் இல்லையா? அப்ப நாங்க யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். சண்டை பண்ணுகிறவர்களாக அல்ல, சமாதானம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் இல்லையா? நாங்க போற இடத்துல சண்டை இருக்குதா, அந்த இடம் சமாதானம் உள்ளதாக மாற வேண்டும். எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, அந்த சண்டையாக இருக்கிறதா, நாங்க இருக்கிற குடும்பத்துல சமாதானம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லி இருக்கிற மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, அவருடைய பிள்ளைகள். அவர் சமாதானக்காரராக இருக்கிறார், சமாதான பிரபுவாக இருக்கிறார் இல்லையா? அவருடைய நாமம் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. ஆகவே அந்த நாமத்திற்குரிய அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாகிய நாங்க எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாங்க பார்க்கிற நேரத்துல எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இல்ல. எங்கேயாவது போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அது தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கவே முடியாது அவர்கள் இல்லையா? இங்கே என்ன சொல்லப்படுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். எல்லாம் சத்துருவோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கள் சமாதானமாய் இருக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களுக்கு எவ்வளவுதான் தீமைகளை செய்தாலும், அவங்க எங்களுக்கு எவ்வளவுதான் விரோதமான காரியங்களை பேசினாலும், எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக தாங்க முடியாத வேதனைகளை அவர்கள் கொடுத்தாலும், எங்களுடைய சமாதானத்தை நாங்கள் ஒரு நாள் இழந்து போய்விடக் கூடாது இல்லையா? சமாதானத்தை நாங்கள் தங்க வச்சு கொள்ளணும். அப்ப நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடம் சமாதானம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். எந்த இடத்துல சண்டை இருக்கிறதோ, எந்த இடத்துல சமாதானம் இல்லை, அந்த இடத்துல போய் நாங்க சொல்ல வேண்டும், சமாதானமா இருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு காலத்துக்கு நாங்க வாழ போறோம் இல்லையா? கொஞ்ச காலம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கொஞ்ச காலத்துல சண்டை, பொறாமை, எரிச்சல், பகைகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன வாழ்க்கை வாழ்வது இல்லையா? அப்ப நாங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இங்கு வேதம் சொல்லுகிறது, யாவரோடு சமாதானமா இருக்கவும். 2வது காரியம் பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அல்லேலூயா. இன்னொன்னு சமாதானம் பண்ணணும். 2வது என்னது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாளும் தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும்
பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாம அப்பாவை போய் நாங்க தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாங்க அப்பாவை போய் காண முடியாது. ஆகவே நாங்க எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, கரைப்படாதவர்களாக எங்களை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். அது 2வது காரியமா அப்ப சொல்றாரு இல்லையா? யாவரோடும் சமாதானமா இருங்க. 2வது பரிசுத்தமான பிள்ளைகளா இருங்க. பரிசுத்தம் அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம், பரிசுத்தம் இல்லையா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எப்பொழுதும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலைகளிலும் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் பயங்கரமான ஒரு உலகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க பார்க்கிற எல்லா மனுஷரும் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை. சத்ருவின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சாத்தானுக்கு தானே ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய ஆவிகள் வித்தியாசமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கார இருளில் இருந்து நாங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும், இருளில் இருக்கிற பிள்ளைகளுடைய குணதிசயங்களை விதமாக இருக்கும். இருளில் இருக்கிற பிள்ளைகளுடைய நடத்தைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதாக எங்களுக்கு தெரியும். ஆகவே உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு நாங்க போறோம், வாரோம், பழகிறோம், எல்லா காரியங்களும் நாங்க செய்கிறோம். ஆனாலும் எந்த இடத்துக்கு நாங்கள் சென்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அங்க அப்படி சொல்லுகிறார் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பவுல் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை போய் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படவே படாது. ஆனா பரிசுத்தத்தோடு இங்க தேவனை தரிசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணருவீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விடுதலை இருக்கும், எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்படியான காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள வந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் அழகா நம்ம ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அழகா நாங்க கதைப்போம். எங்களோட நடைமுறைகள், பாவனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தான் வாழ சொல்றாரு அப்பா அந்த உலகத்துல இல்லையா? ஆகவே அடுத்து பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாத படிக்கும் சொல்றாரு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நாள்தோறும் எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிறது. அப்ப நாங்க நினைக்கிற மாதிரி அவர் சும்மா இருக்கிறது இல்ல. அவர் எப்பொழுதும் எங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, அவர் எந்த நாளும் எங்களுக்காக காரியங்களை செய்கிறார். சூரியனை அனுப்புறார் இல்லையா? பகல் நேரங்களை எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க, இரவு நேரங்களை சந்திரனை அனுப்புறாரு எங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்க இல்லையா? மழையை வர்ஷிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்தந்த டைம்ல அந்தந்த காரியங்கள் எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் சும்மா இருக்கவில்லை. எங்களுக்காக ஏதோ ஒரு காரியங்களை அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதான் இஸ்ரவேலின் தேவன் அங்கு உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்பதாக. அவர் இரவும் பகலும் எங்களுக்காகவே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு நாள் அதை மறந்து போய்விடக்கூடாது. அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும். இன்னொரு காரியத்தை சொல்றாரு, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாத படிக்கும். ஏதோ ஒரு கசப்பான ஒரு வேர் எங்களுக்குள்ள வந்து விடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரை குறித்தும் கசப்பு இருக்கக்கூடாது, யாரை குறித்து ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி வருதா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் சொல்லுங்க, இந்த நபரை குறித்து ஆண்டவரே எனக்கு ஒரு விதமான கசப்பா இருக்குது, பிடிக்கல. பிடிக்காததுதான் ஒரு கசப்பு இல்லையா? எனக்கு பிடிக்கல, இந்த நபர் செய்கிற காரியங்கள் எனக்கு பிடிக்கல, இந்த ஆள் செய்யற காரியங்கள் எனக்கு பிடிக்கல, இந்த மனுஷி செய்யற காரியங்கள் எனக்கு பிடிக்கல, இந்த சகோதரி செய்யற காரியங்கள் எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. அது நிமித்தம் எனக்கு ஒரு கசப்பு, உங்களை கண்டோனே ஒரு வெறுப்பு வருகிறது.
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த உள்ளத்துல உணர்த்தப்பட்டால் நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லுங்க, ஆண்டவரே, நேசிப்பதற்கான இந்த கசப்பு ஏற்படும் பொழுது அந்த கசப்பை அன்பா மாற்றுங்க அப்பா. அவங்கள நேசிக்கிறதுக்கான ஒரு இருதயத்தை கொடுங்க. முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செய்யற காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இல்லையா, அவருடைய கிரியைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பிடிக்காதான், நேசிக்க முடியாதான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள், அப்பா, அந்த கசப்பான வேற பிடுங்க அறிங்க. உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். ஏன்னா உதட்டுல ஒரு காரியத்தையும் உள்ளத்துல ஒரு காரியத்தையும் நாங்க பேசுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்ப சத்ருவ நாங்க நேசிக்கிறோமா? அப்ப கர்த்தருடைய சமூகத்துல கேட்கணும், அப்பா, இந்த கசப்பான வேர் இது இருக்குதப்பா, உள்ளான இருதயத்தில் இருந்து அது அப்படியே பிடுங்கி ரத்தத்தினால் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட சத்துரு உங்களுக்கு முன்பதாக வந்து இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா அப்புறப்படுத்தி உங்களை அன்பின் ஆவியினால் நிரப்பி அந்த நபரோடு ஐக்கியப்பட வைக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு காரியம், எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்பா இருக்கிறார் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு. உடனே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போக முடியும். எந்த ஒரு மனுஷனிடத்திலோ எந்த ஒரு மனுஷனிடத்துல நீங்க போக வேண்டாம் உங்களுடைய காரியங்களை சொல்வதற்கு. உங்களுக்கு பேர்பட்ட காரியங்கள் இருக்கிற உங்களுடைய தகப்பன், உங்களுடைய நண்பன், நம்முடைய பரலோக தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாகவும் நண்பனாக அவர் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தகப்பனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக பாருங்க, சொல்றாரு, கலக்கம், அதாவது கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் பாருங்க, இது கூடாத ஒரு காரியம் இல்லையா? இன்றைக்கு மறைமுகமான பாவங்கள் இல்லையா, வெளி தோற்றத்திலே பரிசுத்தமும் அந்தரங்க வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்தோம் என்றால் பரலோக தேவன் வெளிக்கு கொண்டு வரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இது நாங்க அந்தரங்கத்தில் செய்வோம். எல்லா பாவங்களையும் அந்தரங்கத்துல செய்யறோம். யாருக்கும் தெரியாது. எங்க கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, உற்றார் உறவினருக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா நாங்கள் பாவம் செய்து கொண்டு இருப்போம் என்றால் அங்கு அப்பா அத வெளியரங்கமா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர் தான் அவர். ஆனால் எங்களுடைய பாவ காரியங்கள் அவருக்கு தெரியும். அவரோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் அங்க இல்லாமல் போகும் பொழுது, என் பிள்ளை ஏதோ பாவமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், என் பிள்ளை பாவமான காரியங்களை ஏதோ ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அது தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளே அவருக்கு. அதான் அப்ப சொல்லுகிறார், ஒருவனு வேசிக்கலனாகவும் தேவையில்லாத ஒரு காரியம், துன்மார்க்கத்தனமான ஒரு காரியம், அருவருப்பான ஒரு காரியம் இது இல்லையா, இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் வெளியரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் அளவுக்கு அதிகமாக எங்களை நேசிப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளே. பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியதுதான். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லாரு பாருங்க, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 25வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது சொல்லுகிறார் பாருங்க, 29ல நான் வாசிக்கிறேன். 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 சொல்லுகிறது, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இப்ப இவன் யோசிக்கல, சரியான மாதிரி களைப்பாடாங்க. இப்ப வெளியில போயிட்டு வந்தோடனே, வீட்டுக்குள்ள வந்தோடனே நாங்க ஏதாவது ஒரு குடிப்போம் இல்லையா, ஒரு ட்ரிங்க் குடிப்போம், இல்லாட்டி ஏதோ
களைச்சு போயிருக்கிறேன்னு ஏதாவது ஒண்ணு தாங்கன்னு சொல்லி கேட்போம். வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா? வீட்டுல யாராவது ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருந்தா கேட்போம் இல்லையா? அப்ப தன்னுடைய சகோதரனிடத்துல களைச்சு போய் வந்திருக்கிறான், கொஞ்சம் கூழ்த்தா, ரொம்ப களைச்சு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஆனா யாக்கோபு என்ன சரியான மாதிரி பயங்கரமான ஒரு ஆள் பாருங்க. அவர் கேட்கிற அவர் காரியக்காரர். அவர் சொல்றாரு, உன் சேஷ புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். உனக்கு நான் கூழ தாரேன். அவருக்கு நான் நினைக்கிறேன், அந்த ஏசாவுக்கு கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகம் இல்லையா, அது வந்து இவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருந்திருக்கும். இவனுக்கு போயிட்டே, இவனுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி தன் சகோதரனை குறித்த அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆகவேதான் பாருங்க, கூழ கொடுத்து அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை எவ்வளவு பெருமதியான ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான் இல்லையா? அப்ப அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். இப்ப இந்த இடத்திலே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறான். கூழுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை, நானே சாக போறேன், இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அதன் பெருமதியை கர்த்தர் கொடுத்த அந்த பெருமதியை அவன் அங்க வந்து அலட்சியம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவு பெருமதி இல்லையா? ஆகவே அத வந்து சொல்றாரு, நானே சாக போறேன், இந்த கூழுக்கு அந்த இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூழுக்காக இந்த காரியத்தை வந்து எங்க வந்து இழந்து போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? அப்படி யாக்கோபு இன்று பாருங்க, அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிற இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கூட என்ன காரியக்காரன். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவர் மேல விருப்பம் வைத்தார் இல்லையா? ஆனா காரியக்காரன் உள்ளத்துக்குள்ள பாருங்க, ரொம்ப நாளா நான் நினைக்கிறேன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா பெற்றுக்கொண்ட நாளில் இருந்து இவன் மேல ஒரு கண் வைத்துக் கொண்டே தான் இருந்திருப்பார். உடனே அதை கேட்க முடியாது. உடனே டக்குன்னு எனக்கு தான் அதை அப்படின்னு கேட்க முடியாது. ரொம்ப நாளா இவர் திட்டம் வைத்திருந்திருக்கிறார். எப்படியாவது சேஷ்ட புத்திர பாகத்தை நாங்க எடுத்துறணும், கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து யாக்கோபு திட்டம் வைத்திருந்திருப்பார். திடீர்னு ஒரு மனுஷன் இடத்துல அது எதையுமே கேட்க முடியாது இல்லையா? திட்டம் வைத்திருந்தால்தான் என்றைக்காவது சந்தர்ப்பம் சமயம் வாய்க்கும் பொழுது அவனிடத்துல இருந்து எப்படியாவது கதைச்சு நாங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து திட்டம் போட்டு இருப்பார். ஆக சமயம் வாய்த்தது. இப்பொழுது அவர் கேட்கிறார் இல்லையா? அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். இப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு நான் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். எப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறார். அதுதான் இங்க எபிரேயர்ல வந்து இங்க சொல்லுகிறார் பாருங்க, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கிட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்ப நம்முடைய நாங்க பெற்ற அந்த ஆசீர்வாதம், நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பெரியவைகளாக இருக்கிறது. அது விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக இருக்கிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் இழந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை மரண பரியந்த நாங்கள் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை இவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சேஷ்ட அந்த புத்திர சுவிகாரத்தை வந்து அந்த காரியத்தை வந்து ஒரு கூழுக்காக ஏசா இழந்து போட்டான். ஆகவே நீங்களும் நானும் பெற்ற அந்த வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை எந்த ஒரு அற்பமான காரியங்களுக்கும் நாங்க இழந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய கிருபை வல்லமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எத்தனை கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பொழுது பாவ அறிக்கை செய்து அந்நிய பாஷையின் வரங்களை பெற்று எத்தனையோ உபவாசங்கள் இருந்து எத்தனையோ தடவை ஆண்டவரை நாங்க தேடி எவ்வளவு அர்ப்பணிப்புகளோடு நாங்கள் வாழ்ந்திருப்போம். அதெல்லாம் பெற்றுக்கொண்டதன் பின்பதாக அற்பமான காரியங்களுக்காக இந்த பெற்ற ரட்சிப்பை, பெற்ற அபிஷேகத்தை, பெற்ற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற மகிமையை ஒரு நாளும் நாங்க இழந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் அதுக்குதான் சொல்றாரு. ஏன்னா நாங்க உலகத்துல இருக்கோம், பலவிதமான மனிதர்களோடு நாங்கள் ஜீவிக்கிறோம், பலவிதமான சூழல் உள்ளவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்கிறோம்.
ஆக எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் எங்களுடைய ஆண்டவரிடத்துல இருந்து பெற்ற அந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்றார் பாருங்க, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு வேதனை. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இப்ப யோசிக்கிறான் அவன். ஐயோ, அவன் ஒரு டைம் வந்தோடனே அவன் யோசிக்கிறான், அநியாயமா என்று அந்த பாகத்தை நானு புத்திர சுவிகார அந்த காரியத்தை நான் கொடுத்துட்டேனே. அவன் பாருங்க, அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு துக்கம் இல்லையா? அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். பாவம் ஏசா இல்லையா? அவனுடைய பிற்கால அந்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் கானானிய பெண்களை திருமணம் முடிச்சு அப்படியே போயிட்டான். அவன் அவ்வளவுதான். அடுத்து யாக்கோபு தான் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறான் இல்லையா? யாக்கோப அப்ப படிச்சு கொண்ட அந்த ஞானமுள்ள இருதயம் உள்ள பிள்ளைகளை தான் அப்பாவுக்கு விருப்பம். எந்த விதத்திலும் நாங்க ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். எந்த விதத்திலும் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாந்து போய்விடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அதான் எங்களுடைய பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, பெற்ற அந்த ரட்சிப்பை நாங்க இழந்து விட்டோம் என்றார், அந்த மகிமையை நாங்க பெற்ற மகிமையை நாங்க இழந்து விட்டோம் என்றார், தேவனுடைய கிருபையை நாங்க இழந்து விட்டோம் என்றால், மறுபடியும் நம்ம எவ்வளவுதான் நாங்க தேடினாலும், எவ்வளவுதான் ஆண்டவரோட கூட நாங்க இது பண்ணாலும் அந்த மகிமையை நாங்கள் ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாங்க பெற்றிருப்போம். இரட்டிப்பான அபிஷேகத்தை நாங்க பெற்றிருப்போம் இல்லையா? இரட்டிப்பான வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், போதக வரங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்துல நாங்கள் இருந்து அதை பெற்றிருப்போம். அவ எதற்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷருக்காக நீங்க இழந்து போயிடாதீங்க. அவர்களோடு கலந்து கொள்ளாதீங்க. உங்களுடைய ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஏசாவை போல எவ்வளவுதான் நாங்க கண்ணீர் வடித்தாலும், எவ்வளவுதான் நாங்க முழங்கால் படிட்டு அழுதாலும் அந்த காரியங்கள் திரும்ப வரவே வராது. இழந்து போனதை திரும்ப நாங்க புதுசா பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. ஆகவேதான் இங்க காரியங்கள் இப்படி சொல்றாரு இல்லையா? அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதுமான மழையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்றாகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, வனாந்தரத்துல அப்பா அற்புத விதமா நடத்தினாரு இல்லையா? அந்த ஜனங்களோட பேசினாரு. ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் எகிப்துல அந்த ஜனங்களுடைய வேதனையை அறிந்தார். அந்த ஜனங்களுடைய கண்ணீரை கண்டார். ஆகவே அவர்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் அதிகமாக இருந்தது. இந்த புதிய பார்வோன் வந்து அவ்வளவு காரியங்களை அந்த ஜனங்களுக்கு செய்த. ஏன்னா யோசேப்புடைய காலத்துல இந்த பார்வோன் அருமையான ஒரு மனுஷன். தேவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த ஒரு மனிதர். ஆகவே அவன் மரித்ததன் பின்பதாக புதிய பார்வோன் வருகிறான். இந்த ஜனங்களை குறித்து தெரியாது, யோசேப்பை குறித்து தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் யார் என்பதை குறித்து தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவன். ஆகவே இந்த ஜனங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறார்கள். பெருக்கங்கள், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், வானத்தின் நட்சத்திரங்களை பார், அது என்ன கூடுமா என்ன அப்படின்னு சொன்னாரு. அந்த பெருக்கத்தை என் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். யாக்கோபை விதமாக ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த ஆசீர்வாதம் எகிப்திலே அங்கு தொடங்கினது. அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு கண்ணீரை துடைத்த நம் ஆண்டவர் அதிலிருந்து அப்படியே எடுக்கிறார் பாருங்க, பிரித்து எடுக்கிறார். ஒருத்தரு கூட விடல. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரித்து எடுத்து செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த ஜனங்களை விதமாக நடத்தி வனாந்தரத்துல எங்க கர்த்தருடைய பிள்ளைகளே ஆறுகள், எங்கே நீரூட்டி இருக்கிறது, வறண்டு போன பாலை வனமாக இருந்தது. அந்த பாலை வனத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தின கோத்திரமாக ஒரேடியா அவங்க போய் சேரல. 12 கோத்திரங்களையும் 12 வழியாக பிரித்து அழகாக நேர்த்தியாக அவங்களுக்கு ஒரு லீடர்ஸ் 12 கோத்திரத்திலையும் 12 தலைவர்களை நியமித்து, முதியோர்களை நியமித்து அழகா நேர்த்தியா அப்பா வனாந்தரத்திலே நடத்தினார் அந்த ஜனங்களை.
ஆனா அப்பேற்பட்ட தெய்வத்துடைய சத்தத்தை கேட்க இந்த ஜனங்கள் மறுத்தார்கள் தெரியுமா? அப்பா பேசுகிற அந்த சத்தம், ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கு மோசே, நீ பேசு. அவர் பேசக்கூடாது. எவ்வளவு அருமையான தேவனுடைய சத்தத்தை, அந்த மகிமையான சத்தத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அவ்வளோ அவ்வளோ அடம் பிடிச்சாங்க. அப்போடு அவ்வளோ போராட்டம் பண்ணுனாங்க இல்லையா? அவ்வளோ முறுமுறுப்பு. ஆனாலும் அவர் வெறுத்தாரா கர்த்தருடைய பிள்ளைகளை? அவங்களோடயே தான் போனார். இது என்னுடைய ஜனங்கள், இது என் பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை அவர் அங்கு கொடுத்து கொண்டே இருந்த இவர்கள் தான் அதை இழந்து போனார்கள். அந்த சத்தத்தை திரும்ப கேட்க முடிந்தது இல்ல. அவங்க மோசேயோட எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிற நேரம் அப்பா பேச ஆரம்பிச்சிடும். ஐயோ இது என்ன இடி முழக்கமா இருக்குது, இது என்ன இப்படி சத்தமா இருக்கும், ஐயோ மோசே அவர் பேசக்கூடாதுனாங்க, அவர் பேசாம விட்டுட்டாரு. எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு காரியம். அருமையான ஒரு மகிமையான சத்தத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகவே ஏனெனில் ஒரு மிருகமாகிய மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எரியுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். அப்படி அப்ப செய்தார் இல்லையா? இந்த மலையை யாரும் தொடக்கூடாது. அப்ப சொன்னாரு, மிருகமாவது யாராவது தொட்டா அவங்க சாகணும் அப்படின்னு சொல்லி அப்படி காரியங்கள் எல்லாம் இருந்தது. மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. மோசை கூட பாக்குறாரு, அந்த மலையை தொடரவே சாகணும், அந்த மலையை தொடரவே அந்த தொடர எந்த ஒரு மனுஷனும் மிருகவும் சாகணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோன்னு மோசை நடுங்குகிற. ஏன்னா அவர் இல்லையா இந்த ஜனங்களை 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள், ஆண்கள் மட்டும் 20 லட்சம், அதுக்கு பெண்கள் குழந்தைங்க வாலிபர்கள் எல்லாம் கணக்கிட போனா ஒரு தொகை இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு அந்த ஜனங்களுக்கு லீடரா இருந்த மோசையே நடுங்குறாரு இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து. நீங்களோ சீயோன் மலையின் இடத்துக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ 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 சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இப்பேற்பட்ட பயங்கரமான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். அந்த மலையை தொட்ட சாவீங்க, ஏதாவது மிருகம் அதை தொட்ட சாகடிக்கப்படணும், பயங்கரமான காரியங்கள் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஜனங்களுக்கு அப்பேற்பட உடனே தண்டனை. பாவம் செய்தாங்களா அந்த நிமிஷமே அவங்க கொல்லப்படணும். உடனே நியாயத்திற்கு உடனே தண்டனை. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் அங்கு கழுவப்பட்ட பிள்ளைகளாக. இன்றைக்கு அப்படி நடந்த ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். ஏன்னா நாங்க பூரணர் கிடையாது இல்லையா? சம்பூர்ணமானவர்கள் கிடையாது. ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு கிருபையாக இருக்கு, கிருபையின் இன்றைக்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல அப்படி இருக்கிறது. இந்த காலத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவாகிய தேவனோடு ஒரு ஒப்புரவாக கூடிய அந்த காரியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அது என்ன காரியம்? அவர் வரும் பொழுது வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்பட போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் இந்த வசனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது இல்லையா? பாருங்க, அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டுன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் பேசும் பொழுது அந்த ஜனங்கள் பயந்தார்கள். இட்டி முழக்கம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அசைய பண்ணிட்டு, ஆனா இன்னும் ஒரு தரம்
நான் பூமியை மாத்திரமல்ல, அந்த அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் சொல்லுகிறார். நான் இன்னொரு தடவை பூமியை அசைய பண்ண போறேன். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே அது நடக்க போகிறதாக இருக்கிறது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட போகிறது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கீழே விழப் போகிறது. சூரியன் தன்னுடைய அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாமல், சந்திரன் தன்னுடைய குளிர்ச்சியை கொடுக்க முடியாமல் எல்லாம் அங்கு கீழே விழுக போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை நாட்களே அது அசைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்றார், வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் மேல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கிறது இல்லையா? ஆகவே பாருங்க, 28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆகவே அசைத்து அழிக்கப்படாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறபடியால் நாம் நன்றியுடையவர்களாய் இருந்து தேவனை தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் பயத்துடனும் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவனோ சுட்டெரிக்கும் நெருப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம்? உள்ளத்திலே ஆண்டவரை துதித்து, உதட்டிலே ஆண்டவரை துதித்து, உள்ளத்திலே அங்க எங்கெல்லாம் போய் வர்றோமா? அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இவ்வளவு காரியங்களை அறிந்த நாங்கள் எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய பக்கமாக திசை திருப்பி முழு மனதோடு அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவர் அப்படியே எங்களை பரலோகத்துக்கே கொண்டு போயிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே தூக்கி எடுத்து ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் இல்லையா? ஏனோக்கு காணப்படாமற் போனான் என்பதாக பாக்குறோம். எலியா அப்படியே கொண்டு போயிட்டாரு. அக்னி ரதம் வந்ததுதான், அப்படியே ஒரு சுழல் காட்டு வந்துச்சு, அப்படியே போயிட்டாரு. அவர் அக்னி ரதத்துல போனாரா, சுழல் காட்டுல அப்படியே இழுத்து கொண்டாரு. ஏனென்றால் சரீரத்தோடு போயிருக்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்தாலும், ஆண்டவருக்கு பாடலை பாடி ஆராதனை செய்தாலும், மனுஷர் பார்த்து ஐயோ அழகா பாடுறாங்க, வாய்ஸ் நல்லா இருக்கு, உங்களுடைய மியூசிக் நல்லா இருக்கு, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உங்களுடைய நினைவு, சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்துல அப்படியே கொடுங்க. உங்க சூழ்நிலைகளை மறங்க, உங்களுடைய பிரச்சனைகளை மறங்க, உங்களுடைய சுற்றியில் இருக்க எல்லா காரியங்களையும் மறந்து தேவனோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கும் பொழுது அவர் உங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கிறது, உங்களையும் என்னையும். அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே அவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து உண்மையுள்ள ஆராதனை செய்யுங்க, உண்மையா என்னை விசுவாசிங்க, உண்மையா என்னை நம்புங்க, உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழுங்க. இந்த உலகத்துல போலி வாழ்க்கை வேண்டாம், உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதீங்க. இப்படி நீங்க வாழும் பொழுது, இப்படி நீங்களும் நானும் வாழும் பொழுது பரலோக ராஜ்யம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், 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 ஆமென்.